ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நறுக்கிய ஆனியன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு நறுக்கிய கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாவில் நீங்கள் கொஞ்சம் அந்த ஆனியனை ஸ்டஃப்டு பண்ணி அங்கே காமிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கொஞ்சம் மூடிடுங்க. மூடிட்டு சாதாரண ட்ரை கோதுமை மாவை கொஞ்சம் மேல் மாவாக போட்டு பரட்டி எடுத்து லைட்டாக தட்டுங்க. தட்டி நல்லா உருட்டுங்க. லைட்டாக உருட்டுங்க. வெளியில் வராத அளவுக்கு உருட்டுங்க. உருட்டியாச்சுன்னா சூடான தவாவில் இதை போடணும். கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுங்க. அப்பப்போ லாஸ்ட்டாக ஆர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் வர்ற மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா அழகாக ரெடி ஆகும். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.